நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 2. Philippians chapter 2 verse 2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இந்தபடியாக பவுலடியார் சபைகளுக்கு எழுதின நிருபங்கள்ல ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கிறத மறுபடியுமாக சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் சரி, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல, இப்படி எல்லா இடத்துலயுமே ஏக சிந்தையாக ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும்படியாக சொல்றாரு. அவர் மாத்திரம் இல்ல, மற்ற அப்போஸ்தலர்களையும் அதையே சொல்லியிருக்கிறாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துட்டோம்னா கூட, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து. இந்த ஏக சிந்தை ஒரு மனம் எல்லாமே ஒன்றே குறிக்குது. நாம் எல்லாரும் ஒருமித்து செயல்படுவத. அப்படியாக நாம் எல்லாரும் ஒருமித்து செயல்படுவது எப்படி சாத்தியமா இருக்கும்? நாம கேட்ட சுவிசேஷத்தின்படி நடந்து கொண்டோமே ஆனால் நம்மால ஒரு மனம் பொருந்தி இருக்க முடியும். ஏன்னா இந்த சுவிசேஷம் நமக்கு யாரு அறிவிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. இதையே பவுலடியார் பிலிப்பியர் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்றாரு. நான் உங்களை பார்த்தாலும் அப்படி வரலனாலும் நீங்க ஒரே ஆவியில உறுதியா இருந்து ஒரே ஆத்மாவில சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்க விழுந்து போகாதவர்களாக இருக்கிறத நான் கேள்வி பண்ணணும். எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அந்தபடியாக கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்திற்கு பாத்திரர்களாக நாம் நடந்து கொள்ளணும். அப்படி இருக்கும் போதே அவருக்குள்ளார இருந்த சிந்தை நமக்குள்ளார காணப்படும். இதையே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இது எப்படி சாத்தியம்? இதற்கு மேற்படியாக இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் அவர் தேவனுக்கு சமமா இருப்பத கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயல் எடுத்தது மாத்திரம் இல்லாம அவர் சிலுவை மரண பரியந்தமும் தன்னை முழுவதுமா கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்படி தம்மை தாமே அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது போல நாமும் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும். நாம எப்போ நம்முடைய சுயத்தை நம்பி நம்மை சார்ந்திருக்கிறவர்களை நம்பி இல்ல நம்மளுடைய பொருளையோ பணத்தையோ ஆஸ்தியோ நம்பி இருந்தோம்னா நம்மால நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியாது. நம்ம எதையாவது சார்ந்திருக்கிறவர்களாகவே இருப்போம். இந்த நாளும் அநேகர் மாத சம்பளத்தையோ இல்ல தங்களுடைய குடும்பத்துல யாரையாவதையோ நம்பி இருக்கிறாங்க. இல்ல இது எதுவும் கூடி வரலன்னா தன்னைத்தானே நம்பி தன்னுடைய சுயத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. இப்படியான சிந்தியெல்லாம் விட்டுட்டு நம்மை நாமே தாழ்த்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும். அந்த டோட்டல் சப்மிஷன் தான் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தைய கொடுக்கிறதாக இருக்கும். அப்படியாக நாம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளார விருப்பங்களையும் செய்களையும் உண்டு பண்ணுவார்னு சொல்லிட்டு இதே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு காண்பிக்குது. அப்படியாக நாம முழுவதுமாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? இதை நாம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அநேக நேரங்கள்ல எதையாவது ஒன்ன சார்ந்திருக்கிறோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு பெண்ணா இருந்தா தன்னுடைய பெற்றோரையோ இல்ல தன்னுடைய கணவரையோ தன்னுடைய பிள்ளைகளையோ சார்ந்திருப்பாங்க. இல்ல ஒரு ஆணா இருந்தா அவங்க ஏதாவது ஒரு இமோஷனல் அல்லது பிசிக்கல் காரியத்தை சார்ந்திருப்பாங்க. இப்படியாக இருந்தா நாம கேட்ட சுவிசேஷத்திற்கு ஒரு நாளும் நாம பாத்திரர்களாக இருக்க முடியாது. நாம முழுவதும் தேவனை சார்ந்திருப்பவர்களாக அவரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் நாம ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்படி இன்றைக்கு நமக்கு ஏக சிந்தையா இருக்க தடையா இருக்க சுயத்தையோ இல்ல நம்ம சார்ந்திருக்கிற எதையோ முழுவதுமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஒரு மனதை அவர் நமக்கு அருளி செய்வாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளேயும் காணப்படும். அப்படியான சிந்தை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணுங்கிறதான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கிறிஸ்துவின் மாதிரியின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக காணப்பட அவரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, எங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எங்கள் மீதோ இல்ல ஏதாவது மேல நாங்க சார்ந்திருந்தோம்னா இன்றைக்கு அதை எல்லாம் விட்டுட்டு நாங்க முழுவதுமா உம்மை சார்ந்திருப்பவர்களாக மாறணும் தகப்பனே. எங்களை முழுவதுமாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கீங்கிறத அறிந்து கொண்டு நாங்க கேட்டறிந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரர்களாக நடந்து கொள்ளணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாகவே நாங்க ஏக சிந்தையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாய் உம்முடைய மாதிரியை தரித்து கொள்ள முடியுங்கிறத எங்களுக்கு இந்த பகுதிகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியறலைங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.